வெல்கம் பேக் கைஸ். இந்த டுட்டோரியலில் நம்ம வந்து கண்டிஷன்ஸ் இஃப் எல்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண பைத்தானில் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் தேவை. ப்ரோக்ராம் we will write. Okay, so before that we'll need to understand what is that if else means. So if you are a beginner, you must understand what does if else means. பிகினர் இல்லை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் டுட்டோரியலில் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இஃப் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லுமே ஒரே இஃப் தான். ஓகே, அதோட பர்பஸ் வந்து மாற போகிறதில்ல, சின்டாக்ஸும் மாற போகிறதில்ல, சேம் சின்டாக்ஸ் தான். எக்ஸப்ட் வந்து ஒரு கோலன் வந்து லாஸ்ட்டில் இருக்கணும், அதையும் அது மட்டும்தான். மற்றபடி மற்ற எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது எல்லா லாங்குவேஜ்லையுமே. ஓகே, ஸோ பிகினர் நான் மட்டும் கண்டினியூ பண்ணலாம் இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இஃப்னா என்ன, இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட பர்பஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் இஃபோட சின்டாக்ஸ் பார்த்துடலாம். இஃப் இந்த இடத்துல தான் கண்டிஷன். ஓகே, ப்ராக்கெட் வந்து கம்பல்சரி கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஃப் பைத்தானில் வந்து இட் டசன்ட் ஒர்க் பேஸ்ட் அப் ஆன் த ப்ராக்கெட்ஸ். ப்ராக்கெட்ஸ் பதிலாக வந்து பைத்தான் என்ன யூஸ் பண்ணுதுன்னா ஸ்பேஸ். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக 4 ஸ்பேசஸ் சிஸ்டமே வந்து இது பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல வந்தால் ட்ரூ, இந்த ட்ரூ விட்டுட்டு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்து இந்த இடம் தான் எல்ஸ். ஓகே, எல்ஸ்லேயே வந்து நம்ம கோலன் வைக்கணும். இந்த இடம் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே, இதுதான் வந்து சிம்பிள் இஃப் கண்டிஷன். எக்ஸாம்பிள், இஃப் இந்த கண்டிஷன்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷனோட கண்டிஷனோ இல்லை ஒரு மெத்தடோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் இல்லை அந்த கண்டிஷன் வந்து ஈதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கணும். அப்படி இருந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இஃப்ல வந்து ஒர்க் ஆகும். இல்லை வேற ஏதாவது நம்ம போடணும் அப்படின்னு வந்து ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிள் வந்து இஃப் ஸ்டூடெண்ட் மார்க் கிரேட்டர் தென் 30 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து மார்க் கிரேட்டர் தென் 30 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோன்னா இந்த மார்க்ன்ற வேரியபிள் இருக்குல்ல, இந்த மார்க்ன்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து இந்த 30ஓட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த ட்ரூ இருக்குல்ல, இந்த இடத்துல நான் என்னென்னலாம் கோடு எழுதியிருக்கணும் அந்த கோடு எல்லாமே எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ பிளாக் கமெண்ட் போட்டு வச்சிடலன்னா அப்போ நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிடும். இந்த இடத்துல வந்து மோர் நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து இஃப். ட்ரூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ்னா ஒன்று ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், அவ்வளோதான். ஒன்று வந்து எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைனா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இவ்வளோ தான் இஃப் எல்ஸில். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதிடலாம். என்ன ப்ரோக்ராம்னா வந்து நான் யூசர்கிட்ட வந்து ஒரு இன்புட் வாங்குறேன், ஜஸ்ட் மார்க்காகவே இருக்கட்டும். இதை வந்து நான் அப்படியே சொல்லியிருந்தேன் டைப் காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு இன்புட்டில் வந்து என்டர் மார்க், சாரி டபுள் கோர்ஸ் போட மறந்துட்டேன், டபுள் கோர்ஸ் சிங்கிள் கோர்ஸ் there won't be any problem, என்டர் யுவர் மார்க். ஓகே, இந்த என்டர் யுவர் மார்க் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும், ஸ்ட்ரிங்கை வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி மார்க்கில் வச்சிடறேன். ஒரு வேளை இப்போ மார்க் வந்து கிரேட்டர் தென் 30 இருக்குது அப்படின்னா எனக்கு இங்கே வந்துட்டு பிரிண்டில் பாஸ் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல போயிட்டு பைத்தான் index.py அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணும்போது மார்க் கேட்குதா, நான் வந்து 30ன்னு தரேன், 30 கொடுத்தா ஃபெயிலுன்னு சொல்லிட்டேன். ஏன் 30 கொடுக்கும்போது ஃபெயில் ஆச்சு, நான் வந்து இங்கே கிரேட்டர் தென் தான் போட்டுறேன், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போடல, அதனால தான் ஃபெயில் ஆகிட்டான். இப்போ திரும்பவும் ரன் பண்ணிட்டு 15 சொல்லி கொடுத்தானே எனக்கு பாஸ்ன்னு சொல்லி காட்டும். இதுதான் இஃப் எல்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம இஃபை பார்த்துட்டோம், இப்போ எல்சிஃபையும் பார்த்துடலாம். இஃப் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு எல்சிஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஒரு கண்டிஷன் இருக்கும்போது நான் எப்படி செக் பண்ணேன், எனக்கு வந்து இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். மார்க் வந்து இதுக்கு மேலே இருந்தால் எனக்கு இவன் வேணும், இதுக்கு மேலே இருந்தால் இந்த மாதிரி ரன் ஆகணும், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் நான் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு தான் இப்போ இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ இங்கே ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா எல் இஃப் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன், இந்த இடத்துல ஒரு கோலன், அவ்வளோதான். இதுதான் வந்து கோடு. எல்சி பிளாக்காக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்குது, இங்கே இன்னொரு கண்டிஷன் இருக்குது, இங்கே கண்டிஷன் இல்லை, இந்த எல்சி பிளாக். இந்த இடத்துல எதுவுமே சக்ஸஸ் ஆகலாம், கடைசியாக ஓடிடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எல்சியை பொறுத்த வரைக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இந்த இஃப்ல போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த கண்டிஷன் செக் பண்ணோம், இந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டு ஒரு வேளை பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் சென்ஸ் இந்த இஃபை விட்டு மொத்தமாக வெளியில் வந்துடும். ஒரு வேளை இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகலை, கண்டிஷன் பாஸ் ஆகலை, ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எல் இஃப்
வந்துடும். எல்ஸ் இஃப்ல என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷனை போய் செக் பண்ணணும். இந்த கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், இங்கே உள்ள கோட்லாம் ரன் பண்ணிட்டு வெளியில் வரும். இவ்வளோ தான் வந்து எல்ஸ் இஃப். ஓகே, ஸோ இஃப் எல்ஸ்னா வந்து ஒன்று இஃப் ரன் ஆகும் இல்லைனா எல்ஸ் ரன் ஆகும். இஃப் எல்ஸ் இஃப்னா வந்துட்டு இஃப் ரன் ஆகும், ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு எல்ஸ் இஃப் ரன் ஆகும். அங்கேயும் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் ரன் ஆகிட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஒருவேளை இஃப்லேயே வந்து கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா இஃப் பிளாக் மட்டும்தான் ரன் ஆகும், எல்ஸ் இஃப் ரன் ஆகாது, எல்ஸும் ரன் ஆகாது. ஓகே, சிம்பிள் இதுதான். இதை நான் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ மார்க் 0 to 30னா ஃபெயிலு, 30 to 40 அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் பாஸ், 50 to 60 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டகரியில் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இங்கே வந்து மார்க் வந்து கிரேட்டர் தென் 0 அண்டு, ஓகே, அண்டு வந்து அண்டுனே தான் எழுதணும். இங்கே மார்க் வந்து லெஸ்ஸர் தென் 30 அப்படின்னு இருந்ததுன்னா ஃபெயிலுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து கண்டிஷன் மார்க் இருக்குது, இதே மார்க் வந்து கிரேட்டர் தென் வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் 30 இருந்தால் தான் இங்கே வருமே. ஸோ மார்க் வந்து கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் 60. ஓகே, ஸோ லெஸ்ஸர் தென் 60 இருக்குது அப்படின்னா இங்கே வரணும். அப்படி இல்லை மற்றது எல்லாமே வந்து எனக்கு என்ன ஆயிடணும், இந்த இடத்துல போய்ட்டு ரன் ஆயிடணும். இங்கே வந்து ஏதாவது ஒரு பிரிண்ட் போட்டுடலாம். ஓகே, இங்கே வந்து பாஸ், இந்த இடத்துல வந்து சும்மா வந்து டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருலாம். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு இன்புட் வரும். மாறில் மார்க், இங்கே வந்து ரன் பண்ணும்போது மார்க்கே கேட்குது. நான் வந்து 17 தரேன், 17 கொடுத்தா டிஸ்டிங்ஷன் வந்துருச்சு. இப்போ வந்து 55ன்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, ஸோ 55ன்னு கொடுத்தா எனக்கு பாஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ வந்து 33 கொடுக்குறேன் அப்படின்னா வந்து ஓகே, இவ்வளோ தாங்க இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து ஃபார் லூப் அதெல்லாம் வந்து அப்புறம் பார்க்கலாம், வேறு ஒரு டுட்டோரியல்ஸில் பார்க்கலாம். அப்புறம் இல்லை, வேறு ஒரு டுட்டோரியல்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.